ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஈஸியா ஹிந்தி கத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம டே 10 செஷன்ல இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். பேசிக்கலி இந்த பி வெர்ப், அதாவது நம்ம தமிழ்ல இருப்பேன் இருப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி நம்ம தங்கிலீஷ் மெத்தட் வச்சு தெளிவா ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம்னு தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல பார்க்க போறோம். ஸோ உங்க மைண்டை ஃப்ரீ ஆக்கிக்கோங்க. லெட்ஸ் டைவ் ரைட் இன். இன்னைக்கு நாம எக்ஸ்பிளைனரோட அஜெண்டா இதுதான். ஃபர்ஸ்ட் தி ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்முலா பார்க்க போறோம். அடுத்தது ஒரு சின்ன அலர்ட், தி ஜெண்டர் ரூல், இதுல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. தென் 3 ரியல் லைஃப் கான்வர்சேஷன் சினாரியோஸ் அண்ட் ஃபைனலி உங்களுக்கான ஈஸி மெமரி ட்ரிக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு போலாம். தி ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்முலா, அதாவது இங்கிலீஷ்ல வில் பீன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நம்ம தமிழ்ல எதிர்காலத்துல நான் ஒரு இடத்துல இருப்பேன் இல்லனா ஒரு நிலைமையில இருப்பேன்னு சொல்றதுக்கு இந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். இங்க அப்சல்யூட்லி க்ரூஷியலான ஒரு ரூட் வேர்ப் இருக்கு, அதுதான் ஹோனா. ஹிந்தில டு பி, அதாவது இருக்கிறதுன்னு அர்த்தம் தர அடிப்படை வார்த்தையே இதுதான். இன்னைக்கு நம்ம படிக்க போற எல்லா ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்ம்ஸும் இந்த ஹோனாங்கிற ரூட் வேர்ப்லேருந்து தான் உருவாகுது. இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மத்ததெல்லாம் லிட்ரலி பீஸ் ஆஃப் கேக். இப்போ இத கொஞ்சம் நல்ல கவனிங்க, எவ்ளோ தெளிவா மேப் ஆகுதுன்னு பாருங்க. தமிழ்ல இருப்பேன்னு சொன்னா ஹிந்தில ஹுங்கா இல்லனா ஹுங்கி, இருப்பான்னா ஹோகா, இருப்பான்னா ஹோகி. அதே ப்ளூரல்ல இருப்போம் மற்றும் இருப்பீர்கள்னு வரும்போது ஹோங்கேன்னு மாறிடும். இதை வச்சுதான் நம்ம சப்ஜெக்ட் பிளஸ் பிளேஸ் அல்லது கண்டிஷன் பிளஸ் ஃபியூச்சர் பி வெர்ப்ங்கிற ஃபார்முலாவை உருவாக்க போறோம். ரொம்ப டைரக்டா தெளிவா மேப் ஆகுது இல்லையா? ரைட். இப்போ செக்ஷன் 2. இது ஒரு மேஜர் மிஸ்டேக் அலர்ட், தி ஜெண்டர் ரூல். தமிழ் ஸ்பீக்கர்ஸ் அடிக்கடி விழ ஒரு பெரிய ட்ராக் இதுதான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுங்க. நம்ம தமிழ்ல ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி நான் சந்தோஷமாக இருப்பேன் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க, நோ டிஃபரன்ஸ், ரைட்? ஆனா ஹிந்தில அப்படி கிடையாது. ஒரு ஆண் பேசும்போது மே ஹுஷ் ஹுங்கான்னு தான் சொல்லணும். அதே ஒரு பெண் பேசும்போது மே ஹுஷ் ஹுங்கின்னு சொல்லணும். இந்த ஹுங்கா அண்ட் ஹுங்கி டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது அப்சல்யூட்லி இம்பார்ட்டன்ட். நம்ம ஆட்கள் பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் என்ன தெரியுமா? டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணி மே குஷ் ஹோகான்னு சொல்லிடுவாங்க. இது லிட்ரலி தப்பு. மேனா நான், அப்போ ஆண் பால்னா ஹூங்கா, பெண் பால்னா ஹுங்கி தான் வரணும். நம்ம தமிழ்லேருந்து வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்ற ஹேபிட்னால தான் இந்த கன்ஃபியூஷன் வருது. இந்த ஜெண்டர் பேட்டர்ன்ஸை தெளிவா மெமரைஸ் பண்றது தான் உங்க ஃப்ளூவன்சிக்கு மெயின் கீ. ஓகே, இப்போ செக்ஷன் 3க்கு போலாம். ரியல் லைஃப் கான்வர்சேஷன் சினேரியோஸ். நம்ம படிச்ச இந்த ஃபார்முலாஸை எப்படி பிராக்டிக்கலா யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். திஸ் இஸ் வேர் த மேஜிக் ஹேப்பன்ஸ். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. கல் நா நாளை, கர் பர் நா வீட்டில், பிஸி அண்ட் தயார் உங்களுக்கே தெரியும். கியாங்கிற வேர்ட் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் கேட்க யூஸ் ஆகும். கப்னா எப்போது. ஜஸ்ட் டேக் அ மென்டல் ஸ்னாப்ஷாட் ஆஃப் திஸ், பிகாஸ் இப்போ உடனே இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ரெடியா? ஃபர்ஸ்ட் சினாரியோ, செக்கிங் டுமாரோஸ் ஸ்கெட்யூல். நாளைக்கு உங்களோட ரூட்டீன் எப்படி இருக்கும் கேட்கலாம். ஒரு சிம்பிளான எஸ் நோ கொஸ்டினை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கேள்வியை நல்ல கவனிங்க. கியா மே கல் பிஸி ஹோங்கா, அதாவது நான் நாளை பிஸியாக இருப்பேனா? இங்குதான் நம்ம ஃபார்முலா எக்ஸாக்டா ஒர்க் ஆகுது. கியா பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஃபியூச்சர் பி வெர்ப். ஒரு சாதாரண சென்டென்ஸோட முன்னாடி கியா போட்டா அது இன்ஸ்டன்டா ஒரு கேள்வியா மாறிடும். இதை கேட்பது ஒரு ஆண், அதனால அவர் ஹுங்கா யூஸ் பண்ணிருக்கார். அதுக்கு அவரோட கான்ஃபிடென்டான பாசிட்டிவ் ரிப்ளைய பாருங்க. மே கல் ஃப்ரீ ஹுங்கா, நான் நாளை ஃப்ரீயாக இருப்பேன். மேல் ஸ்பீக்கருங்கிறதுனால தெளிவா ஹுங்கான்னு முடிக்கிறார். ஸ்ட்ரக்சர் எவ்வளோ ஆழமா செட் ஆகியிருக்குன்னு புரியுதா? லெட்ஸ் மூவ் ஆன் டு சினாரியோ 2. இது கொஞ்சம் லெவல் அப். ஒருவரோட லொகேஷனை கண்டுபிடிக்க போறோம். இதுல நம்ம WH கொஸ்டின் வேர்டான கஹா யூஸ் பண்ணுவோம். தும் கப் கர் பர் ஹோகே, நீ எப்போது வீட்டில் இருப்பாய்? நம்ம WH ஃபார்முலா இதுதான். WH வேர்ட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஃபியூச்சர் பி வேர்ப். இங்கே கப், அதாவது எப்போதுங்கிற வேர்ட் எக்ஸாக்டா சப்ஜெக்ட்க்கு அப்புறம் ட்ராப் ஆகுது பாருங்க. தும்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி பர்ஃபெக்டா ஹோகே வந்திருக்கு. இப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். மே கர் பர் நஹி ஹூங்கா, நான் வீட்டில் இருக்க மாட்டேன். ரொம்ப சிம்பிள். ஃபியூச்சர் பி வேர்புக்கு முன்னாடி ஒரு நஹி சேர்த்துக்கிட்டா அந்த சென்டென்ஸோட அர்த்தமே டோட்டலா ஆப்போசிட்டா மாறிடும். No way you can get this wrong now. And here we are at scenario 3, getting ready as a group. இதுவரை சிங்கிள் பர்சன்ஸ் பத்தி தான் பேசினோம். இப்போ ப்ளூரல் அண்ட் ரெஸ்பெக்ட் வேர்ட்ஸ் ஆன ஆப் மற்றும் ஹோம் வச்சு பார்க்கலாம். ஒரு குரூப்பை பார்த்து கேட்குறோம், கியா ஆப் தயார் ஹோங்கே? நீங்கள் தயாராக இருப்பீர்களா?
இங்கேயும் நம்ம கியா கொஸ்டின் ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆனா மெயினா கவனிக்க வேண்டிய விஷயம், ஆப்ங்கிற ரெஸ்பெக்ட் ஒரு ப்ளூரல் வேர்ட் வரும்போது நம்ம ஹோங்கேங்கிற எண்டிங் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அதுக்கு அந்த குரூப்போட நெகட்டிவ் ரிப்ளை இதுதான். ஹம் தயார் நஹி ஹோங்கே. நாங்கள் தயாராக இருக்க மாட்டோம். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹம் அதாவது நாங்கள்ங்கிற வார்த்தைகளுக்கும் ஹோங்கே தான் பேர் ஆகும். ரைட், ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். செக்ஷன் 4, ஈஸி மெமரி ட்ரிக்ஸ். இதை படிச்சுட்டா இந்த ரூல்ஸ் உங்க பிரெயின்ல பெர்மனன்ட்லி லாக் ஆயிடும் ஃபார் ஷோர். இதுதான் நம்ம அல்டிமேட் ஷீட். ஹுங்கானா ஐ, அதாவது மேல். ஹுங்கீனா ஐ ஃபீமேல். ஹோகானா ஹி, திஸ் தட். ஹோகீனா ஷீ, திஸ் தட். ஹோங்கேனா ப்ளூரல்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட். இந்த சின்ன சிறு கிரிட்டை நீங்க மைண்ட்ல நெத்தியாளி மாதிரி வச்சுக்கிட்டா போதும், உங்களோட 90% ஃபியூச்சர் டென்ஸ் ஸ்ட்ரகிள் சால்வ் ஆயிடும். இட்ஸ் ரியலி தட் சிம்பிள். And let's quickly recap our 4 core formulas: positive, negative, yes no மற்றும் WH questions. இந்த 4 ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்ச போதும் நீங்க எந்த will be சென்டென்ஸையும் வேர்ட் ஃபார் வேர்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணாம டைரக்டா ஹிந்தில இன்ஸ்டன்டா உருவாக்கலாம். இது ஒரு ரியல் கேம் சேஞ்சர் ஆகும். ஓகே, நம்ம இந்த எக்ஸ்பிளைனரோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலா உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரொவோகேட்டிவ் கேள்வி. ஹுங்கா நான் சந்தோஷமாக இருப்பேன், அதாவது will beன்னு பார்த்தோம். அப்போ நாளை நான் என்ன செய்வேன், அதாவது ஒரு ஆக்ஷன் வேர்ப சொல்ல நினைச்சா இந்த வேர்பை நீங்க எப்படி மாத்துவீங்க? யோசிச்சு பாருங்க. டே 10 செஷனை தெளிவா முடிச்சதுக்கு வாழ்த்துக்கள். இந்த பேட்டர்ன்ஸை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நாம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல சந்திப்போம். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துல சொல்லும்போதுங்க, அதாவது இங்கிலீஷ் வந்து ஐ வில் பி தேர், நான் அங்கே இருப்பேன். ஐ வில் பி சென்னை, நான் சென்னையில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு டாக்டரா இருப்பேன், நான் அடுத்த வருஷம் மேனேஜரா இருப்பேன், நான் நாளைக்கு பிஸியா இருப்பேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரியான வார்த்தைகளை கிரியேட் பண்றது எப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் பார்த்துக்கோங்க. மே, நான் இருப்பேன், நான் நாளைக்கு சென்னையில் இருப்பேன் அப்படின்னு சொல்றோம் வைங்களேன். மே கல் कल चेन्नई में होऊंगा சென்னை மே ஹூங்கா. ஹூங்கா சரிங்களா. சரிங்க ஒரு பெண் சொல்ற மாதிரினா ஹூங்கி. ஊங்கி அடுத்து பார்த்தீங்கன்னா தூ. தூங்கிறது நம்ம வந்து ரெஸ்பெக்ட் இல்லாம சொல்றதுங்க, இன்ஃபார்மலா சொல்றது. அதாவது நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கவங்க, நம்மளோட சின்ன பசங்க வந்து போடா வாடான்னு சொல்ற மாதிரி தான். ஓகேங்களா, அந்த மாதிரி மீனிங்ல வரக்கூடியதான். அவங்கள வந்து நம்ம வந்து தூ ஹோகா ஹோகி. தூக்கல் ஓகே சார் கிதர் ஹோகா. தூக்கல் கிதர் ஹோகா. நீ நாளைக்கு எங்க இருப்ப. ஆமா, நீ நாளைக்கு எங்க இருப்ப அப்படின்னு கேட்கறதுக்கு தூக்கல் கிதர் ஹோகா, தூக்கல் கிதர் ஹோகி. ஹோகின்னு ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும்போது இந்த ஹோகிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா. தும் நீங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹோவே. ஜஸ்ட் நம்ம வந்துட்டு உங்களுக்கு பேசிக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வெர்போட சொல்லியிருப்பேன், ஓகேன்னு நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் ஹோ அப்படி சேர்த்தோம்னா போதுங்க. ஹோகே. தும் கல் சென்னை மே ஹோகே. நீங்க நாளைக்கு சென்னையில் இருப்பீங்க. ஆப், இது ரொம்ப மரியாதை சொல்லும்போது ஹோங்கே அப்படின்னு சொல்லணும். ஆப்கல் சென்னை மே ஹோங்கே. ஏ ஓகே சார் அல்லது ஓ. ஏ அல்லது ஓ, இவன் அவன் இவள் அவள் இது அது. சரிங்களா, எல்லாத்தையும் வந்து ஏ இவன் இந்த பக்கத்துல இருக்க சொல்றது வந்து மென்ஷன் பண்ணும்போது ஏ, தூரத்துல இருக்கும்போது ஓ. அதுக்கு பாத்தீங்கன்னா இவன் நாளை சென்னையில் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஏ கல் ये சென்னை மே ஹோகா. चेन्नई में होगा ஹோகா சரிங்களா. நம்ம ஜஸ்ட் இந்த தூக்கு பயன்படுத்துறோம் பாத்தீங்கன்னா, சேம் அதே மாதிரிதான். ஏகல் சென்னை மே ஹோகா. இது चेन्नई में ஹோகின்னு சொன்னோம்னா இவள் அப்படின்னு மாறிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓ, அவன் நாளை சென்னையில் இருப்பான். ஓக்கல் சென்னை மே ஹோகா. होगा ஓக்கல் சென்னை மே ஹோகி. ஹம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்கள். ப்ளூரல் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா நாங்கள். ஹம் கல் சென்னை மே ஹோங்கே. நம்ம இந்த ओके ஆப்புக்கு பயன்படுத்தும் பாத்தீங்களா, இந்த ப்ளூரல் ஃபார்ம்ல வர்றது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஹோங்கே அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஓகேங்களா, ஹோங்கே. நெக்ஸ்ட் அவர்கள் இவர்கள். இதுக்கு வே ஓலோக். வே
वो लोग அதுக்கு பார்த்தீங்கன்னா वे कल चेन्नई में होंगे वो लोग कल चेन्नई में होंगे இந்த வே கல்ல ஏ லோக் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏ லோக் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா ஸோ நம்ம இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அந்த ஃபெமிலின் இதுக்கு மாறும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹூங்காங்கிறது ஹூங்கி அப்படிங்கிறத மாறிக்கும் மே குஷ் ஹூங்கா நான் சந்தோஷமாக ஹூங்கி. இருப்பேன் மே துக் ஹூங்கானா நான் சோகமாக இருப்பேன் மே தக்கா ஹூங்கானா நான் சோர்வாக இருப்பேன் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஹூங்கா ஆணுக்கு பயன்படுத்துறது மே இதில் ஹூங்கிங்கிறது பெண்ணுக்கு பயன்படுத்தக்கூடியது நான்கு பெண்ணுக்கு பயன்படுத்தக்கூடியது ஹோகா ஹோகாங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது தூக்கு தூ ஏ ஓ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பாளுக்கு பயன்படுத்தக்கூடியது ஹோகா ஓகா. ஹோகி அவள் இவள் அது அவள். பெண்பாளுக்கு பயன்படுத்த ஆமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்பாளுக்கு பயன்படுத்தக்கூடியது ஹோகி ஓகே. பன்மைக்கும் ப்ளூரலுக்கும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஃபார்முலா பயன்படுத்துறதுக்கும் ஹோங்கே அப்படின்னு நம்ம ஹோங்கே. பயன்படுத்தணும் ஹோங்கேங்கிறது ஆப் நெக்ஸ்ட் என்ன வருங்க ஹம். ஏ லோக் ஏ வே ஓ லோக் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு ஹோங்கே அப்படிங்கிறத பயன்படுத்தணும் இதுல இல்லாத ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு ஹோகே ஹோகே ஹோகேங்கிறது தும்முக்கு பயன்படுத்தக்கூடியது ஓகே சார். ஸோ நம்ம சில வார்த்தைகளை வந்து பாசிட்டிவ் ஃபார்முலா பார்க்கலாம் நான் உங்களுக்கு இதில் வந்து கம்மியான வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபார்முலா வந்து ஒரு 100 சென்டென்ஸ் மாதிரி உங்களுக்கு அனுப்புகிறேன் சரிங்களா அதே உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஜஸ்ட் இங்கே பாருங்க நான் நாளை பிஸியாக இருப்பேன் மேக்கல் பிஸி ஹூங்கா. ஆமா இந்த பிஸியாக இருப்பேங்கிறது போது இந்த பிஸிக்கு பக்கத்துல ஏதாவது வார்த்தை சேர்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க எதுவும் யோசிக்க வேணாம் பிஸி ஹூங்கா ஜஸ்ட் அவ்வளவுதான் ஓகேங்களா மேக்கல் பிஸி ஹூங்கா உங்களுக்கு பாருங்க நிறைய பேருக்கு வந்து இந்த கல்லுங்கிறது வந்து நேற்றுக்கும் நாளைக்கும் இந்த கல்லு தான் பயன்படுத்துறோம் அப்படிங்கும்போது சில பேர் வந்து டவுட் கேட்பாங்க இந்த வார்த்தையில பாருங்க மேக்கல் பிஸி ஹூங்கா இந்த வெறுப்பு மாறுது பாத்தீங்களா அந்த இடத்துலயே வந்து இந்த கல்லுங்கிறது நாளைங்கிற மாதிரி மாறிடும் இதே இந்த பாசிட்டிவ் ஃபார்மேட்ல போட்டோம் அப்படின்னா மேக்கல் பிஸி தா நான் நேற்று பிஸியாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி மாறிடும் நம்ம அந்த பின்னாடி வரக்கூடிய வெறுப்பை பொறுத்து இந்த கல்லுங்கள் மீனிங்கே மாறிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நான் சந்தோஷமாக இருப்பேன் மே குஷ் தா சாரி ஹூங்கா ஹூங்கா. ஹூங்கா நான் சரி அவன் வீட்டில் இருப்பான் ஓ கர்ப்பர் ஓகா. ஹோகா ஹோகா ஹோகான்னு வந்துடக்கூடாதுன்னு இந்த ஹோங்கிறது மென்ஷன் பண்ணுறோம் ஓகேங்களா கர்ப்பர் ஹோகா ஓகா. அவன் பள்ளியில் இருப்பான் ஓ ஸ்கூல் மே ஓகி. ஓகி ஓகி. நீங்கள் தயாராக இருப்பீர்கள் ஆப் தயார் ஹோங்கே. ஹோங்கே ஹோங்கே. ஸோ இங்கே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வர்றதுனால நம்ம வந்து ஹோங்கே அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம் இது நெகட்டிவ் ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பி விருப்புக்கு முன்னாடி நகி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சேர்க்க போகிறோம் ஆஸ் யூஸ்வல் அந்த வார்த்தையை சேர்த்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக மாட்டேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி மாறிடும் ஓகேங்களா நான் வீட்டில் இருக்க மாட்டேன் மே கர்ப்பர் நகி ஹூங்கா. அவள் பிஸியாக இருக்க மாட்டான் ஓ பிஸி நகி ஹோகா. ஹோகா அவள் அங்கே இருக்க மாட்டாள் ஓ வகா நகி ஹோகி. நகி ஹோகி. நீங்கள் லேட்டாக இருக்க மாட்டீர்கள் ஆப் லேட் நை ஹோங்கே. ஹோங்கே நாங்கள் தயாராக இருக்க மாட்டோம் ஹம் தயார் நகி ஹோங்கே. ஹோங்கே நான் நாளை பிஸியாக இருப்பேனா இது பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின்ல நம்ம கேட்கிறோங்க
உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இத்தனை நாள் கிளாஸ்ல அட்டன் பண்ணியிருக்கோம். இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின் கேட்கும்போது ஜஸ்ட் முன்னாடி இந்த கியாங்கிற வார்த்தையை சேர்த்தாலே போதும், அது எஸ்ஆர் நோ கொஸ்டினா மாறிடும். அது பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, நெகட்டிவ் ஃபார்ம்ல இருந்தாலும் சரி. நம்ம இப்ப ரெண்டுக்குமே ட்ரை சரிங்க. பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நான் சரிங்க. நாளை பிஸியாக இருப்பேனா? நம்மளே கேட்டது, நான் நாளைக்கு பிஸியா இருப்பேனா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நீங்க உங்ககிட்ட கேட்குறாங்க யாராவது நாளைக்கு வரியா அப்படின்ட்டு, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டுகிட்டயே அப்படியே வந்துட்டு நாம நாளைக்கு பிஸியா இருப்போமா அப்படின்னு போய் கேட்போம் பார்த்தீங்களா, வேலையில கூட ஒரு உங்க கொலீக்ஸ்டே யார்கிட்டயே கேட்பீங்க, நான் நாளைக்கு நம்ம நாளைக்கு பிஸியா இருப்போமா அப்படின்னு கேட்குற மாதிரி. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நம்ம வந்துட்டு இந்த எஸ்ஆர்னு கொஸ்டின் கேள்வி கேட்கும்போது எப்படி வார்த்தையை மேக் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. நான் நாளை பிஸியாக இருப்பேனா? क्या मैं कल मैं कल பிஸி बिजी होऊंगा? होऊंगा. நான் நாளைக்கு பிஸியா இருக்க மாட்டேனா? அது எப்படி கேட்பீங்க? இருக்க மாட்டேனா? क्या मैं ம். कल बिजी होऊंगा ना? நகி ஹுங்கா. அந்த नहीं होऊंगा. பியர் நகி பேரு. ओ. ஓகேங்களா? ஹுங்கா நான் அந்த லாஸ்ட்ல இருப்போமா அப்படிங்கிற அது வேற மாதிரி மாறிடும். இது வந்து நான் என்ன கேட்டேன், நாளைக்கு 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 பிஸியா இருக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டேன். பிஸியா இருக்க மாட்டேனா? ஓகேங்களா? அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்க, அவன் வீட்டில் இருப்பானா? क्या वो घर पर क्या होगा? वो घर पे होगा? ம். அவன் வீட்டில் இருக்க மாட்டானா? क्या वो क्या घर पर वो नहीं घर होगा? पर नहीं होगा? அவ்வளவுதான். அவள் சந்தோஷமாக இருப்பாளா? या क्या वो खुश होगी? ம். சந்தோஷமாக இருக்க மாட்டாளா அப்படின்னு கேட்கும்போது, क्या वो खुश नहीं होगी? ரைட். நீங்கள் தயாராக இருப்பீர்களா? क्या आप तैयार होंगे? ஸோ அந்த டைம் நம்ம இந்த வார்த்தையில எப்பயுமே வந்துட்டு ஜஸ்ட் நம்ம அந்த எக்ஸாம்பிள்ல பார்க்குற மாதிரி இல்லாம சில வார்த்தைகள் நம்ம சேர்த்தா சொல்லுவோம். நாளைக்கு பிஸியா இருக்குமா, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வார்த்தைகள் சேர்க்க மாட்டீங்களா, அங்கே அங்கே இருப்பேன், இங்கே இருப்பேன், அப்படிதான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆமாங்க. நான் சில வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வார்த்தைகள் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அது ஏன்னா கிளாஸ்ல வந்து ஹாஃப் செஷன்ல வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னால் சொல்லி தர முடியாது. அந்த ஒரு பிரச்சனைனால தான் நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அனுப்புறேன். அதை பாருங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். எல்லாமே வந்து ரிலேட் பண்ணி பாருங்க. இதுக்கு மேல ஏன்னா நம்ம வந்து இப்போ ப்ரெசென்ட் டென்ஸ் சாரி ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லிட்டோமா? இப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ல என்ன பண்றீங்கன்னா, ஃபியூச்சர் ப்ரெசென்ட் டென்ஸ்ல பி வருது, பாஸ்ட் டென்ஸ்ல பி வருது, ஃபியூச்சர்ல பி வருது. அதாவது நான் வீட்டில் இருக்கிறேன், மே घर पर हूँ. நான் வீட்டில் இருந்தேன், மே घर पर मैं था. घर पर था. நான் வீட்டில் இருப்பேன், मैं घर पर होऊंगा. உங்க ஜஸ்ட் அந்த 3 வார்த்தைகள் நீங்க சேர்த்து அப்படி எக்ஸாம்பிள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லா வார்த்தையும் ஈஸியா வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஹூங்கா இது வார்த்தை வந்து கொஞ்சம் இன்னைக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஹூங்கா, ஹூங்கி, ஹோகே, அங்கு அந்த மாதிரி. அது ஒரு 100 வார்த்தை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அனுப்புறேன் பார்த்தீங்களா? அது எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்க அந்த சத்தமா வாய் விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஈஸியா மாறிடும். பை பிராக்டிஸிங்ல தான் நம்ம வந்து புது புது வார்த்தைகளை நம்மளால வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச் கொஸ்டின் ஃபார்ம்ல நம்ம பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான். கப், கஹா, கியூ, கேசே, கோன். ஸோ தமிழ்ல பார்க்கலாம் பாருங்க. நீ எப்போது வீட்டில் இருப்பாய்? நீ எப்போ வீட்டில் இருப்ப அப்படின்னு கேட்கும்போது, कब கப் तुम कब घर पर होगे? அந்த கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த கலர் கொடுத்துருக்கதை விட்டுருங்க. கப்புங்கிறத ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. தும் சரிங்க. கப். कब घर पर होगे? என்னென்ன பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் வரணும். இது கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்கு. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டபிள்யூஹெச் கொஸ்டின் ஃபார்ம்ல கொடுக்கணும். தும் கப் கர்பர் ஹோகே. நீ எப்போ வீட்டில் இருப்ப? நம்ம தமிழ்ல அப்படிதான் கேட்போம். சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அப்படி கேட்க மாதிரி, நீ எப்போ வீட்டில் இருப்ப? இல்லாட்டி வந்துட்டு வெறும் இந்த கப் கர்பர் ஹோகே அப்படின்னு உங்களை பார்த்து நான் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். கப் ஹர்பர் கர்பர் ஹோகே, எப்போ வீட்டில் இருப்ப அப்படிங்க. நீ எப்போ வீட்டில் இருப்பன்னு நீங்க விட்டுட்டு எப்போ வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? அப்போ வந்துட்டு கப் கர்பர் சாரி கர்பர் ஹோகே होगे. அப்படின்னு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அவன் சரி. எங்கே இருப்பான்? ஓ वो கஹா कहाँ होगा.
होगे ஹோகா. होगा होगा ஆ. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தூ சாரி இந்த ஓக்கு தானே கேட்போம். ஓ ககா वो ஹோகா. कहाँ होगा ஆ. அவன் எங்கே இருக்கான், அவன் எங்க இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு பார்த்து கேட்கும்போது ஹோகி. हो होगी ஆ, அவள் ஏன் சோகமாக இருப்பான், அவன் ஏன் சோகமா இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது वो वो क्यों क्यों उदास उदास होगी उदास उदास होगी. होगा உடாஸ். ओके सर ம். நெக்ஸ்ட், யார் அங்கே இருப்பார்கள், யார் அங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது யார் அங்கே कौन இருப்பார்கள் कौन वहाँ होगा. वहाँ நம்ம होगा நம்ம ஜஸ்ட் இந்த கேட்போம் பார்த்தீங்களா, அங்க போ, அங்க ஆள் இருப்பாங்க கொடுத்துரு அப்படி மாதிரி ஏதாவது கேட்பாங்க. அங்க யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா, அப்போ வந்து கோன் கஹா ஹோகா. वहाँ ஒரு वहाँ ப்ளூரல் होगा ஃபார்ம்ல கேட்குற மாதிரி கொஞ்சம் ரெஸ்பெக்டா கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஹோங்கே அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, உங்க ஃபேமிலியில் யாராவது இருப்பாங்க, அம்மா அப்பா யாராவது இருக்காங்கன்னு சொல்றாங்க, யார் அங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது கோன் கஹா ஹோங்கே அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, ஒரு பெண்ணை நம்ம அங்க ஒரு பொண்ணு தான் இருக்க போறாங்க இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஹோகி அப்படின்னு கேட்கலாம். உங்க சிஸ்டர் வந்து சொல்றாங்க, 2 3 சிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபேமிலியில ஒரு கேர்ள்ஸ் இருக்காங்க, அங்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்னா யார்கிட்ட போய் வாங்குறது அப்படின்னு கேட்கும்போது ஹோகி, அந்த பெண்ணை வந்து பெண்ணுட்டு தான் நம்ம கேட்க போறோம் அப்படிங்கும்போது அது வந்து இந்த ஹோகி அப்படிங்கிறத கரெக்டா மென்ஷன் பண்ணணும். ஒரு பையன்கிட்ட நம்ம வயசு இருக்கக்கூடியவங்கன்னா ஹோகா அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, ம், ப்ளூரல் ஃபார்மல் இல்லையா, அந்த மாதிரி பயன்படுத்த ரெஸ்பெக்டா பயன்படுத்தும் போது ஹோங்கே அப்படிங்கிறத होंगे பயன்படுத்தணும். ம். நம்ம அந்த ஆளை பொறுத்து இந்த வார்த்தை மாறிடும். ஹோகா ஹோகி ஹோங்கே அப்படிங்கிறது மாறிடும். ஓகேங்களா, சரிங்க இப்ப நம்ம இந்த ரீகேப் பண்ணிக்கலாம். இருப்பேன் அதாவது நான். இருப்பேன் ஆமா, இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லும்போது ஹுங்கா அல்லது होगा ஹூங்கி. होंगी இருப்பான், இருப்பான் होगा இருப்பாள், இருப்பான் होगी இருப்போம் ஹம்முக்கு இருப்போம் பயன்படுத்தக்கூடியது. होंगे இருப்பீர்கள், होंगे ஹோங்கே. होंगे இருப்பார்கள், இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும்போதும் ஹோங்கே होंगे ப்ளூரல் ஃபார்மட்ல சொல்ற மாதிரி. சரிங்களா, ஸோ அந்த வீடியோல உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த ஹூங்காங்கிறது வந்து சில இடத்துல வந்துட்டு ஹோகா அப்படின்னு பயன்படுத்துறாங்க. நான் வந்து இந்த ஹோகாங்கிறது சொல்லி நேட்டிவ் ஸ்பீக்கரே இந்த ஹோகான்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனா அவங்களுக்கு பேசுறது ஹிந்தியா இருந்தாலும் நிறைய அவங்களுக்கே இந்த என்ன சொல்றது, இங்கிலீஷ் இந்த கிராமர்ல வந்து மிஸ்டேக் இருக்கும் உங்களுக்கும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம கரெக்டா இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மேல வந்து ஒரு 10 எக்ஸாம்பிள், 10 இல்ல 20 எக்ஸாம்பிள் நீங்க பார்த்துட்டு அதை வச்சு இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள் நீங்க கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எப்பயுமே வந்து மேனு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹூங்காங்கிறது உங்களுக்கு வந்துடும். நீங்க எக்ஸாம்பிள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா மேனு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹூங்கா அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா, ஸோ நீ சரி எந்த அளவுக்கு நீங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நீங்க எப்போ ரீட் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளூயன்சிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நாளைக்கு சில வார்த்தைகள் மட்டும் இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். நான் நாளை ஃப்ரீயாக இருப்பேன். மேய்க்கல் ஃப்ரீ ஹூங்கா. फ्री होगा அவன் வீட்டில் இருப்பான். ஓ वो घर पर கர்ப்பர் होगा होगा அவள் பிஸியாக இருப்பாள். वो बिजी होगी वो போகு. बिजी होगी நாங்கள் ரெடியாக இருப்போம். हम तैयार होंगे ம், தயாராக होंगे. சூப்பர். நீங்கள் நேரத்தில் இருப்பீர்கள், டைம்ல இருப்பாங்க அப்படி சொல்லும்போது ஆப் आप टाइम டைம் பர், டைம் பர் சொல்லலாம், சமைப்பர் வக்து பர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, சமைப்பர் போங்கே. होंगे ஸோ टाइम ஹிந்தி में பாட்டு அந்த வராதாங்க மாதிரி டைம்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. நம்மளே தமிழ் நான் டைமுக்கு இருப்பேன் நம்ம சொல்லுவோம். நம்ம இல்ல சார் வார்த்தை टाइम में டைம் மேல சொன்னது இந்த பருதான் இருக்குங்க. ஆன் டைம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு சரிங்க பர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தணும். சமைப்பர் அல்லது வக்து பர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, ஓ சரிங்க சார் ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்த்தது வந்து ரீகேப் கொடுத்துருக்குங்க. பாசிட்டிவ் ஃபார்மெட்டில் எப்படி சென்டென்ஸ் உருவாக்கணும்,
எதிர்மறை வார்த்தைகள் நெகட்டிவ் ஃபார்மில் WH கொஸ்டின் அண்டு எஸ்ஆர் நோ இதெல்லாம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் உங்களுக்கு வந்திருக்கும் நேரம். அதை ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். அது போக வந்து நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நிறைய கொடுத்து அனுப்புகிறேன். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்க சார். நன்றி.